ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம 60 வயசுக்கு மேலே இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியும். ஒரு நாள் 20 நிமிஷம் மட்டும் நம்ம ஒதுக்கினா போதும். ஆனால் இதை தினமும் செஞ்சால் உங்கள் உடல், மனம், வாழ்க்கை எல்லாமே புத்துணர்ச்சி அடையும். இது ஜிம் போக வேண்டிய எக்ஸசைஸ் இல்லை, வீட்டிலே செய்யக்கூடிய மூட்டுகளுக்கு பாதுகாப்பான மிகவும் எளிய பயிற்சிகள் தான் இப்போ நான் சொல்ல போகிறது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இதை 3 பாகமாக செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் வார்ம் அப். இது உடலை எக்ஸசைஸ்க்கு தயார் செய்யும். மெயின் எக்ஸசைஸ் மசில் மற்றும் ஜாயின்ஸை பலப்படுத்தும். கூல் டவுன் உடலை தளர்த்தி ரெஃப்ரெஷ் செய்யும். அப்படின்னா வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல வார்ம் அப். இது பாடியை ஹீட் செஞ்சு மூட்டுகளுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்கும். இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நெக் ரொட்டேஷன். மெதுவாக இடது வலது மேல் கீழ் அப்படின்னு நெக்கை நம்ம ரொட்டேட் பண்ணணும். இது நெக் ஸ்டிஃப்னஸை குறைக்கும். மெதுவாக செய்யுங்க, வேகமாக செய்யாதீங்க. ஷோல்டர் ரொட்டேஷன். ஃபார்வர்ட் மற்றும் பேக்வேர்டில் செய்யணும். மூட்டு வலி இருக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இது ரொம்பவே நல்லது. ஹேண்ட் ஸ்ட்ரெச். மேலே அப்புறம் பக்கவாட்டில் கையை நீட்டுறது. இது பிளட் சர்க்குலேஷனை மேம்படுத்தும். ஆங்கிள் ரொட்டேஷன். இரு கால்கள் கிளாக்வைஸ் மற்றும் ஆன்டி கிளாக்வைஸில் செய்யணும். பேலன்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. விழும் அபாயம் குறையும். டீப் ப்ரீத்திங். ஆழமாக சுவாசித்து மெதுவாக வெளிவிடும்போது இது லங்ஸ் கெப்பாசிட்டியை மேம்படுத்தும், மன அழுத்தத்தை குறைக்கும். அவ்வளோதாங்க. வார்ம் அப் ரொம்பவே ஈஸி. அடுத்தது நம்ம மெயின் எக்ஸசைஸ்க்கு போகலாமா? இப்போது நம்ம மெயின் ஒர்க் அவுட்க்கு வந்திருக்கோம். இதை 10 நிமிஷம் நின்று செய்யும் எக்ஸசைஸ், 10 நிமிஷம் நாற்காலியில் செய்யும் எக்ஸசைஸ் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நின்றுட்டு செய்கிற பயிற்சிகள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். மார்ச்சிங் இன் பிளேஸ். இடத்துல மார்ச் பண்ணுங்கள். இதுவும் வாக்கிங் மாதிரி தான், கலோரியை பர்ன் செய்யும். சைட் ஸ்டெப்ஸ். இது ஹிப் அண்ட் தை மசில்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. ஹீல் ரைசஸ். கால் விரலில் நிற்கும் இந்த பயிற்சி உங்களோட காஃப் மசில்ஸை பலப்படுத்தும். மினி ஸ்குவாட்ஸ். முழங்காலுக்கு அதிக அழுத்தம் இல்லாமல் பாதி ஸ்குவாட் மட்டும் செய்யவும். வால் புஷ்அப்ஸ். இது செஸ்ட் மற்றும் ஆர்ம் மசில்ஸ்க்கு நல்லது. சுவரில் சப்போர்ட்டாக இருக்கும். ஃபால் ரிஸ்க் ரொம்பவே கம்மி. அடுத்தது நாற்காலியில் செய்யக்கூடிய பயிற்சிகள் என்னென்னு பார்க்கலாம். சீட்டட் லெக் ரைசஸ். உட்கார்ந்தபடியே காலை உயர்த்துங்க. இது தை ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே நல்லது. சீட்டட் மார்ச்சிங். இது நீ ஸ்டெபிலிட்டிக்கு மேம்படுத்தும். சீட்டட் ஆர்ம் சர்க்கிள். இது ஷோல்டர் ஸ்டிஃப்னஸை குறைக்கும். சீட்டட் ட்விஸ்ட். இது பேக் மசில்ஸை ஆக்டிவாக வைக்கும். சீட்டட் பிரீத்திங் அண்ட் ஸ்ட்ரெச். முடிவில் மெதுவாக ஸ்ட்ரெச் பண்ணி சுவாசிங்க. அடுத்ததாக கூல் டவுன். இப்போது கூல் டவுன் பண்ணுங்கள். இது உங்கள் பாடியை மீண்டும் நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரும். நெக் மற்றும் ஷோல்டரை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஆர்ம் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். கடைசியாக லெக் ஸ்ட்ரெச். கூல் டவுனை தவிர்க்காதீங்க. இது மசில்ஸை சோரன்ஸை குறைக்கும். இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் இந்த உடற்பயிற்சியை தினமும் 20 நிமிஷம் செஞ்சிங்கன்னா மூட்டு வலி குறையும். சர்க்கரை மற்றும் பிபி கட்டுப்பாட்டில் இருக்கும். விழும் அபாயம் குறையும். எனர்ஜி லெவல் அதிகரிக்கும். மன மகிழ்ச்சி அடையும். இது சைடு எஃபெக்ட் இல்லாத இயற்கை மருந்து. இன்னிலேருந்து ஆரம்பிங்க. உங்கள் வயது ஒரு எண் தான், உங்கள் ஆரோக்கியம்தான் ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஒரு முக்கியமான அறிகுறியை சொல்ல மறந்துட்டேன். மிக வேகமாக இது எல்லாத்தையும் செய்யக்கூடாது, மெதுவாக தான் செய்யணும். பேலன்ஸ் பிரச்சனை இருந்தால் சப்போர்ட்டாக எதையாவது பிடிச்சிக்கிட்டு செய்யலாம். வலி இருந்தால் உடனே நிறுத்திக்கணும். தண்ணி குடிச்சிட்டு உடம்பை ஹைட்ரேட்டடாக ஆக்குனதுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். புதிய எக்ஸசைஸ் ஆரம்பிக்கும்போது மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறுறது ரொம்பவே நல்லது. நான் சொன்ன இந்த 20 நிமிடம் உங்களோட வாழ்க்கையை மாற்றும். தினமும் செஞ்சு பாருங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியம், மன அமைதி ரெண்டையும் அனுபவிப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.